இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா இருக்கிற வார்த்தைகளை பொதுவான ஒரே வார்த்தையா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தர போறேன். ஓகே, இப்போ அப்பாக்கு ஃபாதர், அம்மாக்கு மதர், ரெண்டு பேரையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? பேரண்ட்ஸ். ஓகே, தாத்தாவுக்கு கிராண்ட் ஃபாதர், பாட்டிக்கு கிராண்ட் மதர், ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம்? கிராண்ட் பேரண்ட்ஸ். கரெக்ட். அடுத்தது பையனுக்கு சன், பொண்ணுக்கு டாட்டர், ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம்? சில்ட்ரன் இல்லாட்டி கிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஹாவ் 2 kids அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சில்ட்ரன் இல்லாட்டி கிட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை கணவன் மனைவி, கணவனுக்கு ஹஸ்பண்ட், மனைவிக்கு வைஃப், ரெண்டு பேரையும் சேர்த்து பொதுவான ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம்? ஸ்பவுஸ். ஸ்பவுஸ் புது வார்த்தையா இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஸ்பவுஸ் அப்படின்னாக்கா வாழ்க்கை துணைன்னு அர்த்தம், பொதுவான ஒரே வார்த்தை. நெக்ஸ்ட், நம்ம கூட பிறந்த ஆண் என்னன்னு சொல்லுவோம்? பிரதர். பெண் என்னன்னு சொல்லுவோம்? சிஸ்டர். ரெண்டு பேருக்கும் பொதுவான வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? சிப்லிங்ஸ். சிப்லிங்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை நான் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ஸ்ங்கிற வீடியோல நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால நான் இங்க சொல்ல மாட்டேன். நீங்களே போய் அந்த வீடியோ தேடி பார்த்து லிங்க் வேணா கொடுக்குறேன், பாத்துக்கோங்க, அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெஃப்யூன்னு ஒரு வார்த்தை இருக்கு, நீஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ரெண்டுக்கும் பொதுவான வார்த்தை என்ன தெரியுங்களா? நிப்லிங்ஸ். நிப்லிங்ஸ். அடுத்த வார்த்தை மாமா, பெரியப்பா, சித்தப்பா அவங்களுக்கெல்லாம் அங்கிள், பெரியம்மா, சித்தி, அத்தை இவங்களுக்கெல்லாம் ஆண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான வார்த்தை என்ன தெரியுங்களா? சிப்லிங்ஸ். சிப்லிங்ஸ். இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப்ஸ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, என்ன அவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு. அத பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.